வருகை தந்திருக்கிற நம்முடைய நகராட்சி நிர்வாக துறை அமைச்சருமான உயர்கல்வித்துறையுடைய அமைச்சர் தலைமை செயற்குழு உறுப்பினர் அவர்களே, தலைவரும் திமுகவினருக்கு அடிக்கப் போகும் ஜாக்பாட் சூசகமாக சொன்னார் அமைச்சர் நேரு. தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தற்போது திமுகவினர் உற்சாகமடைந்துள்ளனர். முகவர்கள் கூட்டம் நடைபெற்ற கும்பகோணத்தில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் மற்றும் அமைச்சர் நேரு ஆகியோர் கலந்து கொண்டனர். கும்பகோணம் தொகுதி எம்எல்ஏ சாக்கோட்டை அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பங்கேற்ற அமைச்சர் நேரு கட்சியினரை உற்சாகப்படுத்த ஒரு சூசகமாக ஒரு தகவலை சொன்னார். அண்டர்லைன் செய்து கொள்ள வேண்டிய வார்த்தை என்ன, அவரே கூறும் காட்சிகள். செலக்ஷன் ஆஃபீஸர் வாங்கிக்கிறாங்க. அதை இப்போ சேர்த்து முடிச்சோடனே அடுத்த ஒரு மாதம் இருக்கு. யார் யார் சேர்த்துருக்கிறோம், யார் யார் சேர்க்கல, யார் யார் விடுபட்டிருக்கிறோம், புதிய வாக்காளர் யாரு, புதிய வாக்காளர்களையும் இருக்கிற வாக்காளர்களையும் சேர்க்கிற இந்த நிலைதான். எனவே இதில் இன்னொன்று நீங்க பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் எப்படி இருக்குன்னு சொன்னா, பீகார்ல பல்வேறு சட்டத்திட்டங்களை போட்டு இவர்கள் தான் வைத்துக் கொள்ள வேண்டும், இதெல்லாம் வைக்க முடியாது என்றெல்லாம் சொன்னார்கள். உச்சநீதிமன்றம் போய் சேர்ந்துதான் போராடிதான் அந்த பீகாரில் இன்றைக்கு திசையார் முடிவு பெற்று ஒரு தேர்தல் நடைபெறுகிறது. இதுல நம்முடைய வாக்களிக்கிற சிறுபான்மை மக்கள் இருக்கிற வாக்காளர்களை அவர்கள் இந்த வாக்கு சேகரிக்கின்ற போது சரியாக சேர்த்து நாம் சேர்த்தாலும் அந்த கண்டுபிடிக்க வேண்டும். யாராவது விடுபட்டிருந்தால் அதை சேர்க்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் வட மாநிலங்களிலிருந்து வந்திருக்கிற தொழிலாளர்கள் ஒரு இடத்துல அந்த வாக்குகளை முழுமையாக சேர்ப்பதற்கு முயற்சி எடுத்தால் அதையும் நாம் அவர்கள் 3 மாதம் 4 மாதம் இங்கே இருக்கிறார்களா, அதை சர்டிஃபிகேட் பண்ணும்போது விஏஓ சர்டிஃபிகேட் பண்ணாலும் அந்த வாக்கு சேரும். 12 ஆவணங்களை கொடுத்திருக்கிறார்கள். சேர்க்கின்ற போது அந்த வாகனங்கள் ஆதாரத்தை இணைத்தே கொடுத்து விட்டாங்க. நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. போட்டோ ஒட்டி கேட்டிருக்கிறாங்க. போட்டோ பிள்ளைய போட்டா நல்லா இருந்தா பார்த்துங்க, இல்லை போட்டோ எடுத்து கொடுங்க. பாஸ்போர்ட் சைஸ் போட்டா கொடுத்துட்டீங்கன்னா எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் அது போய் சேர வேண்டும். எனவே இந்த பணி என்பது கடுமையான பணி. 2 மாதம் நீங்கள் இதை கஷ்டப்பட்டு நாம் செய்து விடுவோம் என்று சொன்னால் மீண்டும் திமுக ஆட்சி வருவதை எந்த போனாலும் நிறுத்த முடியாது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற நம்முடைய பேசுகிற போது நம்முடைய ஆட்சி மீது எந்த விதமான குற்றச்சாட்டும் இல்லை, சிறப்பாக இருக்கிறது என்று இதை உரையாற்றுகின்ற போது சொன்னார்கள். எத்தனை இருந்தாலும் இது இருந்தால்தான் அது சரியாக இருக்கு. ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்க இருக்கிற சூழ்நிலை தளபதி அவர்கள் முதல்வராக வருவதை எவனாலும் தடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறது. புரிந்து கொள்வதில் என்று நினைக்கிறீர்கள். மண்டல பொறுப்பாளர் நான் எதை உங்களிடம் வேலை வாங்குவதற்காக வந்திருக்கிறேன் என்று கருதாதீர்கள். தலைவர் எந்த வேட்பாளரை சொன்னாலும் அந்த வேட்பாளரை வெற்றி பெறுகிற வரை அனைத்து பணிகளையும் உங்களோடு இருந்து செய்வதற்காக நான் வந்திருக்கிறேன். அனைத்து என்பதை அண்டர்லைன் பண்ணிக்க வேண்டும் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். எனவே எல்லா வகையிலும் உங்களுக்கு உதவிகரமாக நிச்சயமாக இருப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் இந்த திமுக நான் பல காலத்தில் சொல்வது உண்டு, தலைவரை நம்புங்கள், திமுகவின் நம்புகள், என்றைக்கு அது உங்களுக்கு கைவிடாது, என்றைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை தேடி தந்துவிடும் என்று நான் சொல்லியிருக்கிறேன். இந்த மேடையில் இருக்கிற 5 நிமிஷம் என்னால் அப்படி தான் துணை மேயராக இருக்காங்க. நான் தள்ளி விட்டேன். ஏன்னு சொன்னா கழகம், இந்த கழகம் என்றைக்கும் யாரையும் கைவிட்டதில்லை. அந்த வகையில நாம் சிறப்பாக பணியாற்றி மீண்டும் நம்முடைய முதல்வராக்குகிற வரை ஓயாமல் உழைப்போம் என்று சொல்லி